அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வகையில இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சந்தோஷம் இந்த வாரத்தில் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் பிரிந்த உறவுகள் இந்த வாரத்தில் ஒன்றாக இருக்கீங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில ஆடை ஆபரண சேர்க்கை வாகன யோகமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. எதையும் சிறப்பாக செய்யும் ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11இல் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக செயல்படுத்தி வழிகாட்டுவார் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டிருப்பதால் அதிக அலைச்சலும் அடிக்கடி உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் வருமானம் என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருந்தும் செலவுகள் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். ஆனால் இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தம என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்குங்க. உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் நல்ல பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கு இந்த வாரத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல பல பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடன் பழகும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதுபோல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இடமாற்றம் உங்களுடைய விருப்பப்படி கிடைக்க இருக்குதுங்க. அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. விருச்சிக ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் என்பது சனி மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது என்பது சவாலாக மாறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இடைத்தரகர்களின் பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. நிச்சயம் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை இருந்துச்சு அப்படின்னா நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தானாக கிடைக்க இருக்குது. அதே போல் நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றுக்கு எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியும் பூமிக்காரகராம செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. இத்தருணத்துல சனி பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. குறிப்பா இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியங்க. விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி தண்ணீர், இடுபொருட்கள் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு இது ஒரு குறையும் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குழந்தைகள் மீது கவனம் இருக்கட்டும். திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. பிறரை குறித்த விமர்சனம் செய்ய வேண்டாம். குறிப்பா அரசாங்க செய்திகளை அப்படியே ஃபார்வர்ட் செய்து பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க. அஷ்டமியில் பைரவரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.